வணக்கம். நகைக்கடன் கூட்டுறவு வங்கிகளில் அதிகரிச்சிருக்கிறாங்க. கிராமுக்கு ரூபாய் 7,000 வரைக்குமே வழங்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. இது குறித்து முழு தகவலை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேசிய அளவிலான வங்கிகள் மட்டுமல்லாது கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சொசைட்டிகளிலும் தங்க நகைக்கடன் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அவசர தேவைக்கு பொதுமக்களும் கூட்டுறவு சங்கங்களை நாடி தங்களுக்கு தேவையான தங்க நகைக்கடனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை எகிரி வரும் இந்த சூழல்ல வங்கிகளில் தங்க நகைக்கடனின் தொகை அதிகரித்து வழங்குவதற்கான ஒரு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாகியிருக்கு. நம் நாட்டில் தங்கத்திற்கு என்று ஒரு தனி மதிப்பு எப்போதுமே உண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ தேவைப்படும் நேரங்களில் பணமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால தங்கத்தின் மதிப்பு எகிரி கொண்டே தான் ஒவ்வொரு டைமும் போயிட்டு இருக்கு. உலக பொருளாதார நிலைமைகள், தேவை, புவிச்சார் அரசியல் பதட்டங்கள் போன்றவற்றின் காரணமாக பார்த்தீங்கன்னா தங்கம் நிலையில் தினசரி அடிப்படையில் மாறுதல் ஏற்பட்ட வண்ணம் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட உச்சத்தை தொற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னும் ஏகுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லப்படுது. பொதுமக்களுக்கு அவசரத்துக்கு பண தேவை இருக்கிறது அப்படிங்கிறதுனால வங்கிகளில் கடன் வாங்கும் நடைமுறை ஒன்று இருக்கு. ஓகேவா? வங்கிகளில் தங்க நகைக்கடனை வாங்க பெரிதாக ஃபார்மாலிட்டிஸ்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதனால தான் தேசிய அளவிலான வங்கிகள் மட்டுமல்லாது கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு சொசைட்டிகளிலும் பார்த்தீங்கன்னா தங்க நகைக்கடன் எளிதாகவும் விரைந்து வழங்கப்பட்டு வருது. கூடிய விரைவில் வெள்ளி நகைகளையுமே நீங்க அடகு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜியோவும் பாஸ் ஆக போகுது. ஓகேவா? இந்த தங்க நகை அடமானம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது குறித்து ஒரு முக்கிய தகவல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் மாநில, மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு சங்கங்கள் போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா தங்க நகை அடமானம் பேர்ல நகை கடன்கள் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும். இது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கடந்த ஏப்ரல் முதல் ஜூலை வரை 25 லட்சம் பேருக்கு 25,000 கோடி ரூபாய்க்கு நகை கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. சர்வதேச நிலவரங்களால் நம் நாட்டின் தங்கம் விலை அதிகரித்து வந்துட்டு இருக்கிறது நம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதற்கு ஏற்ப கூட்டுறவு வங்கிகளில் கிராம் தங்கத்துக்கு 6,000 ரூபாய் வரைக்குமே என்ன பண்றாங்கன்னா கடன் இது வரைக்குமே வழங்கிட்டு வராங்க. இந்நிலையில கிராமுக்கு 7,000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் என்னன்னு பார்க்கலாம். தற்போது சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக முதலீடு செய்து வரதுனால தங்க விலை ராக்கெட் விலையை விட உயர்ந்திருக்கு. 22 கேரட் ஆவாரண தங்க கிராம் 11,800 ரூபாய்க்கு தற்போது விற்கப்படுது. அதனால தான் கூட்டுறவு வங்கிகளில் தங்கத்திற்கு அதிக தொகை கடன் வழங்குவது குறித்து முடிவெடுக்க கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகள் சமீபத்தில் கூட்டம் ஒன்றை நடத்தினாங்க. இந்த கூட்டத்தில் நகைக்கடனுக்கு கிராமுக்கு 7,000 ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்காக உத்தரவை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் விரைவில் பிறப்பிப்பார் என்றும் நகைக்கடனுக்கான புதிய தொகை அடுத்த வாரம் முதல் வழங்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்களாம். அதே போல ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்கான ஒரு வேண்டுகோளும் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னன்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறதுக்கு நகை தயாரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்தவாறு இருக்கிறாங்களாம். ஸோ மத்திய அரசு பண்டிகை கால சலுகையாக தங்கம் இறக்குமதிக்கு விதித்துள்ள 6% வரியை 2%ஆகவும் தங்க நகைகளுக்கு விதிக்கப்படும் 3% ஜிஎஸ்டி வரியை 1.5%ஆகவும் குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கு. இப்படி செய்தால் ஒரு சவரனுக்கு ரூபாய் 3,500 வரைக்குமே குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பண்டிகை காலத்தில் மக்கள் சிறிதளவு தங்க நகைகளை வாங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஸோ ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வர இந்த தங்க விலையில இதை மாதிரி ஒரு ஜிஎஸ்டியில் ஒரு குறைவு ஏற்பட்டால் ஒரு சவரன் நகைக்கு ஒரு 3,500 குறையுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும். நன்றி.